அன்பானவர்களுக்கு அன்பு வணக்கங்கள். அதாவது ஒரு கொஸ்டின் கேட்டிருக்காங்க சாக்கோ பைராம். சார், எனக்கு ஒரு டவுட்டு. எம்ஆர்பி எழுதி கவர்மெண்ட்டில் ப்ளேஸ் ஆகிட்டோம். அதாவது எம்ஆர்பி எழுதி இப்போது நீங்கள் வந்து கவர்மெண்ட் ஜாப் வாங்கிட்டீங்க. சரி, நம்ம சேனலை முதல் முறையாக பார்க்குறீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் நிறைய இன்ஃபர்மேஷன் சித்தா ரிலேட்டடாகவும் ஆயுஷ் ரிலேட்டடாக நிறைய இன்ஃபர்மேஷன்ஸ் நீங்கள் கேட்குற கமெண்ட்டை நாங்கள் வந்து வீடியோவாக ஷேர் பண்ணிகிட்ருக்கோம். எக்ஸப்ட் கட் ஆஃப் மட்டும் எங்களால் கட் ஆஃப் மட்டும் ப்ரெடிக்ஷன்ஸ் வந்து சொல்ல முடியல. ரியாலிட்டியை பேசிகிட்டு இருக்கோம். அப்படின்றப்ப கட் ஆஃப் நாங்கள் வந்து சொல்லி டைம் வேஸ்ட் பண்ண வேண்டிய அவசியம் எங்களுக்கு இல்லை அப்படின்றதும். அண்ட் ஃபஸ்ட்டு பேசிக்ஸ் ஆஃப் சித்தா, சித்தானா என்ன, இப்படி தான் உலகம் இருக்கும் அப்படின்றத தெரிஞ்சுட்டு நீங்கள் உள்ளே வரணும் அப்படின்ற ஒரு நோக்கத்தோடு மட்டும்தான் அந்த சேனல் இருக்கே ஒழிய கட் ஆஃப் சொல்லி உங்களோட டைமை வேஸ்ட் பண்ணுறதுக்கு நாங்கள் தயாராக இல்லை அப்படின்றது தெளிவாக நான் சொல்லிக்கிறேன். அண்டு ஒரு டவுட், அதாவது அவர் சொல்லியிருக்காரு சாக்கோ பைராம், அதாவது எம்ஆர்பியில் நாங்கள் வந்து கவர்மெண்ட் ஜாப் படித்து முடித்த உடனே ஒரு லாஸ்ட்டு 1000 முடிகிறப்போ முடிஞ்ச உடனே டிகிரியை வாங்கின உடனே எம்ஆர்பியில் ப்ளேஸ் ஆகிட்டேன். சரி, அங்கே ப்ளேஸ் ஆன பிறகு நான் பிஜி வந்து படிக்கணும்னு தோணுச்சுன்னா என்னால் படிக்க முடியுமா வித்தவுட் லூசிங் கவர்மெண்ட் ஜாப்? சரி, ஓகே, டெஃபினட்டாக படிக்கலாம். சரி, எப்படி படிக்கணும் அப்படின்றத தெளிவாக பேசிடுவோம். அப்போ தான் ஒரு ஐடியா உங்களுக்கு தெரியும் இல்லையா? அதாவது நிறைய நீங்களாம் வந்து பார்த்திங்கன்னா இதெல்லாம் கேள்விப்பட்டிருப்பீங்க. அதாவது பார்த்திங்கன்னா இப்போது முன்னெல்லாம் எம்பிபிஎஸ்லாம் நீங்கள் வந்து கிராமப்புறங்களில் வேலை பார்த்தீங்க அப்படின்னா தமிழ்நாட்டில் நீங்கள் வந்து பிஜி படிக்கிறப்போ இதுக்குன்னே நிறைய பேர் கவர்மெண்ட் ஜாப் வாங்கி ஏதாவது நகர்ப்புறம் ஓவர் த ஹில் ஏரியா இங்கே எல்லாமே நீங்கள் வந்து ஜாபுக்கு அலோபதிக் டாக்டர்ஸ் வந்து போவாங்க. ஸோ அங்கெல்லாம் போகிற ஹில் ஏரியானா இன்னும் கொஞ்சம் மார்க் வந்து அடிஷ்னலாக கிடைக்கும். அது கிரேஸ் மார்க்குன்னு சொல்லுவாங்க. அதாவது நீங்கள் வந்து ஒரு கவர்மெண்ட் ஜாப் ஆகிட்டீங்க, ஒரு ஹில் ஏரியாவில் ஒரு கிராமத்தில் வேலை பார்க்குறீங்கன்னா கிராமத்தில் வேலை பார்க்குறதுக்கு 1 மார்க் அடிஷ்னலாக கொடுப்பாங்க. இதே ஹில் ஏரியாவில் வேலை பார்க்குறீங்கன்னா 1.5 மார்க்ஸ் வந்து இந்த மாதிரி கொடுக்குற மாதிரி இருக்கும். இதெல்லாம் எப்போன்னா முதல்ல ஸ்டேட்டில் நம்ம மாநிலத்தில் தனியாக நீட்டை வச்சு நம்ம நடத்துனாங்க இல்லையா, அல்லது கவுன்சிலிங் வச்சு உங்களோட இது வச்சு நடத்துகிறாங்கல்ல, அப்போது நம்ம அந்த பிஜி எக்ஸாம்ஸ் வந்து எழுதிட்டு அதன் பிறகு இந்த அடிஷ்னல் இந்த பிஜி மார்க் நீங்கள் ஒரு 90 எடுத்திருக்கீங்க அப்படின்னா அப்போது நீங்கள் நீங்கள் வந்து ஒரு கவர்மெண்ட் டாக்டராக இருந்து இந்த எக்ஸாம் எழுதி கிளியர் பண்ணிட்டீங்க. அப்போது கிளியர் பண்ண சுச்சுவேஷன்ஸில் நீங்கள் டேரெக்டாக நீங்கள் வந்து இதுக்கும் வரலாம். எக்ஸாம்ஸ் எம்டி படிக்கிறதுக்காக வருவீங்க இல்லையா, அந்த வர்ற சமயத்தில் நீங்கள் ஒரு 90 மார்க் எடுத்துருக்கீங்கன்னா உங்களுக்கு அந்த எக்ஸ்பீரியன்ஸுன்னு சொல்லக்கூடியதில் நீங்கள் எத்தனை வருஷம் வந்து இப்போ நீங்கள் எக்ஸாம்பிள் கோர்ஸ் முடித்து 7 வருஷம் ஆகிருக்கலாம். 7 வருஷம் ஆகிடுச்சுன்னா -1 மொதல் 6 மார்க்கை உங்களுக்கு வந்து பேசிக் மார்க்காக வந்து ப்ரொவைட் பண்ணுவாங்க, அடிஷ்னல் +6. அதன் பிறகு பார்த்திங்கன்னா நீங்கள் ஹில் ஏரியாவில் ஒர்க் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா அதுக்கு வந்து கவர்மெண்ட் ஜாப் டாக்டராக இருந்து ஒர்க் பண்ணுறீங்கன்னா அதுக்கு ஒரு மார்க் வந்து ப்ரொவைட் பண்ணுவாங்க. ஸோ ப்ரியாரிட்டி வந்து ஃபஸ்ட்டு வந்து உங்களுக்கு கொடுக்குறது ரொம்ப, அதாவது உங்களுக்கு அதாவது கவர்மெண்ட் சீட்டில் என்ன சொல்கிறான் அப்படின்னா 50% வந்து கவர்மெண்ட் டாக்டர்ஸ்க்கே கொடுத்தாகணும் அப்படின்ற ரூல்லாம் இருக்குது. ஸோ அப்படின்றப்போ முதல் ப்ரியாரிட்டி உங்களுக்கு கொடுக்காம உங்களுக்கு கொடுத்து முடிச்ச போக தான் அடுத்த கவுன்சிலிங்கை ஸ்டார்ட் பண்ணுவாங்க. ஸோ யூ ஆர் த ஃபஸ்ட்டு ப்ரியாரிட்டி. ஏன்னா நீங்கள் கவர்மெண்ட் சர்வீஸில் இருக்கிறீங்கன்றதுனால பிஜி படிக்க விரும்புகிறதுனால உங்களுக்கு தான் அந்த ப்ரியாரிட்டியை கொடுப்பாங்க. ஸோ ஈஸியாக நம்ம வந்து கவர்மெண்ட் ஜாப்லேருந்து பிஜி வாங்குறதுன்றது ரொம்ப ரொம்ப எளிமையான ஒரு காரியம். இது எப்போன்னா பிஃபோர் ஒரு 3 இயர்ஸ்க்கு முன்னாடி. சரி, இன்றைக்கி சுச்சுவேஷன் எப்படி சார் கரண்ட்டாக போயிட்டுருக்குன்னு கேட்டால், நீங்கள் ஒரு கவர்மெண்ட் டாக்டராக இருக்கிறீங்க, கண்டிப்பாக ஆல் இண்டியா ஆல் இண்டியா போஸ்ட் கிராஜுவேட் என்ட்ரன்ஸ் எக்ஸாமினேஷன்ஸ் வந்து எழுத வேண்டியிருக்கும். அதில் எழுதி ஒரு மார்க் வாங்கிடுறீங்க, அதுலேயும் ஒரு 90 வாங்குறீங்கன்னா அதன் பிறகு கவர்மெண்ட் ஜாபில் நீங்கள் பேஸ்ட் ஆன் எக்ஸ்பீரியன்ஸ் எத்தனை வருஷம் நீங்கள் கவர்மெண்ட்டில் இருக்கிறீங்களோ அதுக்கு ஒரு மார்க் வந்து ப்ரொவைட் பண்ணுவாங்க. அந்த மார்க் ஆட் பண்ணிக்கலாம். பேசிக்கலி நீங்கள் வந்து 5 வருஷம் 6 வருஷத்துக்கு முன்னாடி நீங்கள் வந்து கோர்ஸ் முடிச்சிருந்தா அதுக்கான மார்க்கு -1 போட்டு, இப்போ 7 வருஷம் நீங்கள் ஆயிருக்குன்னா -1 போட்டு 6 ப்ளஸ் வந்து 6 பண்ணுவாங்க. இதில் ஒரு க்ரைட்டீரியா இருக்குன்னா 10 மார்க்குக்கு 10 வருஷத்துக்கு நீங்கள் 15 வருஷம் நீங்கள் வந்து பிஜி படிக்கவே வரல அப்படின்றப்போ உங்களுக்கு 15 மார்க் கொடுத்துருவாங்கன்னா அப்படி கொடுக்க மாட்டான். மேக்ஸிமம் 10 தான் வச்சுருக்காங்க. ஸோ இதுதான் இப்போதைய உள்ள க்ரைட்டீரியாவாக போயிட்டுருக்கு. நீங்கள் நீட்டில் எவ்வளோ மார்க் வாங்கினாலும் உங்களோட மார்க் நீங்கள் தனியாக நம்மளுடைய கவுன்சிலுக்கு அப்ளிகேஷன் போட்டு அப்ளை பண்ணுறீங்கல்ல, அதை கவுன்சிலிங் என்ன பண்ணும், கமிட்டி என்ன பண்ணுன்னா நீங்கள் அப்ளை பண்ணி அந்த கட் ஆஃபை 90 மார்க்ஸு கன்வெர்ட் பண்ணிவிடுவாங்க. 90 மார்க்கு கன்வெர்ட் பண்ணி தான் உங்களுக்கு அந்த ஏஆர் ரேங்க் அப்படின்ற அந்த ஃபைனல் ரேங்க்கு எல்லாமே வந்து வரும். ஸோ அந்த ரேங்க்கில் +10 அப்படின்றது போஸ்ட் கிராஜுவேட் அப்போது நீங்கள் வந்துட்டு 90 மார்க் ஆக்கின பிறகு அந்த 90 மார்க்குக்கு பிறகு உள்ள விஷயங்களுக்கு இது மாதிரியான முன்னுரிமை அடிப்படை தர்றது, கவர்மெண்ட் டாக்டர்ஸ்க்கு வந்து கொடுக்கறது, இந்த விஷயங்கள்லாம் கட்டாயம் இருக்குங்க. ஸோ அதனால் டெஃபினட்டாக
இது வந்து நம்ம பண்ணுறது அப்படின்றது கண்டிப்பாக பாசிபிலிட்டி தான், இல்லை அப்படின்றது கிடையாது. ஸோ கவர்மெண்ட் டாக்டராக உள்ளே வந்தீங்கன்னா கண்டிப்பாக நல்ல ஒரு வாய்ப்பு வந்து ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்குது. அண்ட் நிறையா நீங்கள் வந்து இங்கே நிறைய விஷயங்களை கற்றுட்டு போயிட்டு உங்களோட சென்டர்ஸில் நீங்கள் வந்து எந்த காசிப்ஸையும் கேட்காம நெகட்டிவ் தாட்ஸ் வந்து எடுத்துக்காமல் டெஃபினட்டாக அங்கே கிளினிக்கல் ட்ரையல்ஸ் அப்ளை பண்ணுறதோ ஏதாவது ஒரு விஷயம் நம்மளால் செஞ்சுட்டே இருக்க முடியும். ஸோ நீங்கள்லாம் செய்ய கவர்மெண்ட் டாக்டர்ஸ்க்கு உள்ளே போன பிறகு நீங்கள் செய்ய தான் நம்ம மருத்துவம் வந்து மக்கள் மத்தியில் பெருகும். நான் சொல்கிறது எப்போவுமே ஆரம்பத்தில் ஒரு விஷயம் சொல்லுவேன், கவர்மெண்ட் ஜாப் அப்படின்றது சும்மா நம்ம கேட்டு வாங்குறத விட மக்களாக கேட்கணும். இந்த மருத்துவம் நல்லா இருக்குது, எனக்கு இந்த மருத்துவத்தை என் ஊரில் ஒரு ஹாஸ்பிட்டல் கவர்மெண்ட் ஜிஹெச்சில் ஒரு இடத்த வை அப்படின்னு என்றைக்கு நம்ம மருத்துவம் கேட்கப்படுதோ அன்றைக்கி தான் இதனுடைய வளர்ச்சி அப்படின்றது எக்கச்சக்கமான மனதில் போய் பதியும் அப்படின்றதும் நல்ல வாண்டட் அதிகமாகும் அப்படின்றதும் மறந்துடவே கூடாது. ஸோ இதுதான் இப்போது இன்றைக்கி உள்ள உங்கள்கிட்ட ஷேர் பண்ணணும்னு நான் நினச்ச ஒரு விஷயமா இன்றைக்கி இருக்குது. நிறைய கமெண்ட்ஸ் கேட்டிருக்கிறீங்க, கண்டிப்பாக கவலைப்படாதீங்க, ஆன்சர் பண்ணாமல் போக மாட்டேன் எக்ஸப்ட் கட் ஆஃபு. ஸோ நம்ம சேனல் கட் ஆஃப் சொல்லக்கூடிய சேனல் கிடையாது. உங்களுக்கான ஃப்யூச்சர் எப்படி இருக்கும் அந்த மாதிரியான ஃப்யூச்சரை உங்களுக்கு சொல்லக்கூடிய ஒரு சேனலாக இருக்கும். ஸோ கட் ஆஃப் சொல்கிறதுக்கு ஒரு சில சேனல்ஸ் இருக்குது. நண்பர்களுடைய சேனலை கண்டிப்பாக நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணிக்கலாம். அண்ட் நிறைய வந்து எஜுகேஷ்னலிஸ்ட் வந்து நிறைய கட் ஆஃப் சொல்கிறாங்க, அவர்களுடைய சேனலையும் கண்டிப்பாக வந்து ஃபாலோ பண்ணலாம். ஸோ நம்ம சேனல் உங்களுக்கு ஃப்யூச்சர் பிளான்ஸை வந்து உங்களுக்கு வந்து எப்படி இருக்குன்றது நீங்கள் தெரியாது இல்லையா? ஸோ அது இப்படி தான் இருக்குமான்னு தெரிஞ்சுட்டு உள்ள வந்துட்டிங்கன்னா கஷ்டமே பட தேவையில்ல, தைரியமாக நம்மளால் பாசிட்டிவாக மூவ் பண்ண முடியும் அப்படின்றத நான் வந்து உங்களுக்கு விழிப்புணர்வாக சொல்லிக்கிறேன். நன்றி, வணக்கம். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. தேங்க்யூ.